Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃபரண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். காசி அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 minutes இருந்தா போதுங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தடியங்க எடுத்து வச்சிருக்கேன். இத வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி தோல் சீவிட்டு உள்ளக்க இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம கேரட் திருவுறதுல போட்டு இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இதில் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பம்கினை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 minutes நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுனால இதில் சுத்தமாக தண்ணியே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. சப்போஸ் நம்ம சரியாக பிழிஞ்சு எடுக்கலாட்டினா நம்ம இந்த மாதிரி வதக்கிறப்போ இருக்கிற எக்ஸஸ் வாட்டரும் இது நல்லா வந்துடும். அப்போ அந்த தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி இருக்கிறப்பவே நெய் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும், அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாலை மொத்தமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தண்ணி சத்தே இல்லாமல் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம பால் ஆட் பண்ணோன்னா குயிக்காக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி 2-3 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறப்போ அது அதில் பொறுமையாக வதங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி குக் பண்ணிக்க சொல்கிறேன். இந்த பம்கின், அதாவது இந்த வெள்ளை பூசணி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணான்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்காக கூட எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டும் பெப்பர் பவுடரும் போட்டு அதை குடிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது பாலில் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மில்கையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பாலில் வேகிறப்போ பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரி ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாலில் இதை வேக வைக்கிறது மட்டும்தான் டைமேவும். ஒரு 5 minutes இதுக்கு மட்டும் ஆகும். நம்ம இதை கிரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 5 minutes, அது போக நம்ம மிச்சம் 5 minutes, அவ்வளோதான். 15 minutesல ரெடி ஆயிரும். இப்போ பாலில் நல்லா குக் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரியே இருக்குதுல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். சுகர் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கூட கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்து சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்தோன்னே நல்லா மெல்ட் ஆகி திரும்ப கொஞ்சம் ஜூஸியாக ஆகும். ஒரு 2-3 minutes குக் பண்ணோம்னா நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். இதில் நான் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான், கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தடியங்கால கூட்டு பண்ணுறது எப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சேனலில் ஆல்ரெடி பப்பாயா அல்வா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணுங்கள். இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டனாக வறுபட்டுருச்சு. இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அல்வாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடுப்பில் ஒட்டாமல், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி பதத்தில் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு பைட்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பால்லே நல்லா வேக வச்சு எடுத்ததுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குல்ல? இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.